பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தபசு நாட்கள், லென் டேஸ் என்றால் என்ன, ஆஷ் வெட்னஸ்டே, சாம்பல் புதன்கிழமை என்றால் என்ன என்பதை குறித்து சில காரியங்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே அவைகளை குறித்ததான சில தகவல்களை நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த தபசு நாட்கள், சாம்பல் புதன்கிழமை, இதை சொன்ன உடனேயே நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பும். வேதாகமத்தில் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்பலாம். வேதாகமத்தில் எங்கும் இது சொல்லப்படவில்லை, அது உண்மைதான். தபசு நாட்கள் அனுசரிக்க வேண்டும், சாம்பல் புதன்கிழமை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தில் நீ எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் வேதாகமத்தில் ஒரு வசனம் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாக இருக்க கிடவன். அப்போ நாட்களை விசேஷித்துக் கொள்வது ஒரு தனி மனிதனுடைய கைகளுக்குள்ளாக இருக்கிறது. அப்போ நாட்களை நம்ம விசேஷமாய் நிர்ணயம் பண்ணி அதை கடைபிடிக்கிற பட்சத்தில் அது உங்களையும் என்னையும் ஆண்டவர் இயேசுவோடு இணைக்குமே. ஆனால் அது நல்லது. முதலாவது, லென்ட் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். லென்ட் என்பது ஒரு ஆங்கில சொல். இந்த ஆங்கில சொல்லானது ஆங்கிலோ சாக்சன் வேர்டு லெங்டன் என்கிற வார்த்தையிலிருந்து உருவான ஒரு சொல். லென்ட் என்கிற ஆங்கில வார்த்தைக்கு வேறு சில பதங்களும் உண்டு. அதில் ஒரு பதம் ஸ்ப்ரிங் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தமிழில் இதற்கு அர்த்தம் கொள்ள முற்படுவோமேனா, இது வசந்த காலம், துளிர்விடும் காலம், இளநீர் காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது, அது பொருந்தும். இந்த லென்ட் நாட்கள் 40 நாட்கள் அனுசரிக்கிறோம். இதை எப்படி வரையறுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போமேனா, ஆண்டவர் இயேசு வாரத்தின் முதல் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பதாக 46 நாட்கள் உள்ளடக்கியதாக இந்த லென்ட் இருக்கிறது. அந்த 46 நாட்களில் 6 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முறைமைகள் இருக்கிறபடினால அவைகளை விட்டு 40 நாட்கள் என்று சொல்லி நம்ம நாட்களை நியமித்திருக்கிறோம். இந்த 40 நாட்களே தான் காலகாலமாக வெவ்வேறு சபைகளில் லென்ட் சீசன் என்று சொல்லி, தபசு நாட்கள் என்று சொல்லி அனுசரித்து கொண்டு வருகிறோம். வேதாகமத்தில் இந்த 40 என்கிற நாளை சற்று ஆராய்ந்து பார்ப்போமேனா அது முக்கியத்துவம் அடைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மோசே என்பவர் 40 நாட்கள் புசியாமல் குடியாமல் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருந்து அநேக காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் பண்ணி தன்னுடைய ஊழிய பாதையில் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே 40 என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே காணப்படுகிறது. இப்பொழுது ஆஷ் வெட்னஸ்டே இல்லை சாம்பல் புதன்கிழமை என்று சொல்லி நம்ம பார்ப்போமேனா, பழைய ஏற்பாட்டில் சாம்பலை குறித்ததான அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. என்னாகம புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நம்ம படித்து பார்ப்போமேனா, வேதம் ரொம்ப அருமையாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. சிவப்பு கிடாரியானது அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்டு அது சுட்டரிக்கப்பட்டு அதோடைய சாம்பலை எடுத்து தண்ணீரிலே கலந்து பாவ விமோச்சனத்திற்காக தெளிக்கப்பட்டதாக குறிப்புகள் வேதத்தில் நமக்கு அருமையாக காண்பித்து கொடுக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, நமக்காக இந்த உலகத்தில் வந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்து கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி மீண்டும் உயிரோடு எழும்பி உங்களுக்கும் எனக்கும் அவர் மீட்பை பெற்று தந்திருக்கிறார் என்பதை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இந்த சாம்பலை குறித்த காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்ப்போமேனா, வேதாகமத்தில் அதை குறித்து நிறைய உண்மைகளை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அவைகளை குறித்த ஒரு சில காரியங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாகவே விரும்புகிறார்.
சாம்பல் புதன்கிழமை நம்ம அனுசரிக்கிற இந்த வேளையில் சாம்பலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அதன் மூலமாக தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன? ஆதியாகம புத்தகத்துக்கு நேராக நம்ம கண்களை திருப்புவோமேனா 18வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். அதிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். ஆதியாகமம் 18:27 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயும் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். ஆபிரகாம் நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பன் ஆபிரகாம் சொல்கிறார், பிரதியுத்தரமாக இதோ தூளும் சாம்பலுமாயும் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். அப்போ சாம்பல் உங்களுக்கும் எனக்கும் எதை கற்றுக் கொடுக்கிறது? அது தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறத அருமையாக இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. தாழ்த்தி தன்னை அர்ப்பணிக்கிற அனுபவத்தை வெளிப்படுத்துகிறத வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கக்கூடிய நம்முடைய ஆபிரகாம் அவர்கள் தன்னை தாழ்த்துகிறத பார்க்க முடிகிறது. தூளும் சாம்பலுமாயும் இருக்கிறடியே. அப்போ இந்த சாம்பல் புதன்கிழமை நம்ம அனுசரிக்கிற வேளையில் பழைய ஏற்பாட்டில் சாம்பலின் மூலமாக வெளிவந்த அனுபவம் என்ன? தாழ்மை, அர்ப்பணிப்பு. பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சாம்பல் புதன்கிழமைகள் அவைகளை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே நான் என்னை தாழ்த்த எனக்கு உதவி செய்யுங்க, என்னை தாழ்த்தி உங்களுடைய பாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஒரு அர்ப்பணிக்கிற அடையாளத்தின் வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது, இந்த சாம்பலின் மூலமாக கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன? எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துக்கு நேரம் நம்முடைய கண்களை திருப்புவோமே. ஆனால் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனத்தை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அவைகளை நான் வாசிக்கிறேன். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தில் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரெட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். இங்கே சாம்பல் எதை காண்பித்து கொடுக்கிறது? துயரத்தின் அடையாளமாக இது காண்பிக்கப்படுகிறத பார்க்க முடிகிறது. என்ன துயரம்? எஸ்தர் 3ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15 நம்ம வாசிக்கும் பொழுது 13வது வசனத்தை நான் வாசிக்கிறோம் பாருங்க. எஸ்தர் 3:13, ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. அந்த கட்டளை எங்கே வருச்சா? சூசான் அரண்மனையில் வருகிறது. நல்லா கவனிக்கணும். அப்போ ஒரு துயரம், ஒரு துக்கம் வரும் பொழுது சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு காத்திருக்கிறத வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்போ சாம்பலின் மூலமாக தேவன் நமக்கு இரண்டாவது காண்பித்து கொடுக்கக்கூடிய காரியம் என்ன? அது ஒரு துயரத்தின் அடையாளம். அது ஒரு துயரத்தின் அடையாளம். மூன்றாவதாக சாம்பலின் மூலமாக தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிற காரியம், அது ஒரு வசந்த காலத்தின் துவக்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது. யோனா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நேராக நம்ம கண்களை திருப்புவோமே. ஏன்னா வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. யோனா 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம், 10வது வசனம் அவைகளை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யோனா 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலட்டி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அங்கே மக்கள் கட்டுண்டு இருக்கிறாங்க, விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறத வேதம் காண்பித்து கொடுக்கிறது.
ஆனால் அந்த மக்கள் செய்த காரியம் என்ன? சாம்பலை போட்டுக்கொண்டு உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறாங்க. அது எதை காண்பித்து கொடுக்கிறது? அந்த மக்களுடைய வாழ்க்கையில் துளிர் விடுகிற அனுபவங்கள் அவங்க பெற்றுக்கொள்ள போகிறாங்கங்கிறதுக்கு அடையாளமாக சாம்பலிலே அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறது வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அது ஒரு வசந்த காலத்தின் அனுபவத்தின் தொடக்கமாக அவர்களுக்கு காணப்படுகிறது. 10வது வசனத்தை பாருங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். வசந்த காலம் என்ன? மீட்பு அவர்களுக்கு உண்டாயிற்று. அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்ல தீங்கை கர்த்தர் செய்யாதபடிக்கு இரக்கம் பாராட்டினார். அப்போ சாம்பல் அர்ப்பணிப்பின் அடையாளமாக, தாழ்மையின் அர்ப்பணிப்பின் அடையாளமாக இருக்கிறது. சாம்பல் துக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. சாம்பல் வசந்த காலத்தின் தொடக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சாம்பல் புதன்கிழமையில் இந்த 3 காரியங்களை நம்முடைய உள்ளத்தில் நினைத்து கொள்வோம். ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. துக்கம் வரும் பொழுதெல்லாம், ஆண்டவரே, வேதனை வரும் பொழுதெல்லாம் எனக்கு வசந்த காலம் உண்டு என்பதையும் மறந்து விடாதபடிக்கு உமக்குள்ள வேறு கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். இந்த 40 நாட்களும் வசந்த காலம் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம் அல்லவா? இந்த 40 நாட்களிலும் இன்னும் அதிகமாய் நீங்களும் நானும் வேத வசனத்தை தியானிப்பதிலும் உபவாசத்திலும் ஜெபத்திலும் தரித்திருந்து ஆண்டவர் இயேசுவோடு இன்னும் நெருங்குவதற்கு கர்த்தர் கிருபையாக தரக்கூடிய துளிர்விடக்கூடிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் தருகிற நாட்களாக இருக்கிறது. ஆகவே இதை மனதில் கொண்டு நம்ம தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோமா? நம்ம ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனமகிழ்ச்சியின் வேளையில் உடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக, குடும்பத்தின் பிள்ளைகளாக இணைந்து தபச நாட்கள் என்றால் என்ன, சாம்பல் புதன்கிழமை என்றால் என்ன, இவைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நாட்களை விசேஷித்துக் கொள்வது அந்தந்த தனி மனிதனுடைய கரங்களில் இருக்கிறது. ஆனால் அதை அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்துமையானால் அவைகளை கடைபிடிப்பதில் தவறொன்றும் இல்லை என்பதை கர்த்தர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு போதித்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஏசப்பா உடைய மகிமின் பொற்கரத்தில் முழுமையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த லெந்தனும் தபச நாட்களில் இன்னும் அதிகமாய் உடைய அன்பிலும் கிருபையிலும் வேத வசனத்திலும் ஜெபத்திலும் உபவாசத்தில் நாங்கள் தரித்திருந்து உண்மை ஆழமாய் அறிந்து கொண்டு உடைய அன்பை மற்றவர்களுக்கும் அறிவிக்கக்கூடிய கிருபைகளினால் நிரப்பப்பட்ட அனுபவங்களினால எங்களை அலங்கரித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். கர்த்தர் செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய நாம மகிமைப்படுவதாக. ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வசந்த காலத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுப்பதே கர்த்தருடைய மீட்பு தான். அந்த மீட்பு சிலுவையில் நிறைவேறினது. அதை உணர்த்து மனமாக அமைந்த நல்ல ஒரு கருத்து செறிந்த ஒரு பாடல் என்னுடைய மனைவி பாட கேட்போமா? கருணை வடிவம்
அருமையான ஒரு பாடலை கேட்டோம். பாடல் மூலமாக கர்த்தர் இடைப்பட்டார். உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you all.